மார்ச் 4ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் பாஜகவின் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் பாரதம் போற்றும் உன்னத தலைவர், உலக நாடுகளே வியந்து பார்க்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்க வருங்கால தமிழக முதலமைச்சர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில் ஒன்று சேருவோம். மீண்டும் மோடி, வேண்டும் மோடி. மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் என் தனசேகர், மாவட்ட பொருளாளர் வி ரமேஷ் அட்வொகேட். இடம் YMCA நந்தனம், நேரம் மாலை 4 மணி. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of ₹25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. உண்மையில் சொல்லுகிறேன், இந்த கனிமொழி அறிவு தெளிந்த காலத்திலிருந்து என்று சொல்வார்கள். இவர் தெளிந்துதான் பதவிக்கு வந்தாரா என்று தெரியவில்லை. இந்தியாவை சுற்றி உள்ள நாடுகளெல்லாம் எதிரியாகிய சீனாவின் கையில் இருக்கிறபோது சீனா எதிரி நாடு இல்லை என்று இவர் பேசுவாரேனால் இவர் எம்பிக்கு தகுதியான ஆளா என்று கேட்கிறேன். நம்முடைய நாட்டினுடைய எம்பிக்களின் தரம் கனிமொழியினுடைய தரம் தான். உங்களுடைய தேசபக்தி ஐயத்துக்குரியது என்று அவர் சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், இவர்களுடைய அறியாமை, இவர்களுடைய பேதமை, இவர்களுடைய முட்டாள்தனம் இவர்கள் பேசுகின்ற போது வெளிப்படுகிறதே தவிர இவர்களுக்கு என்ன தேசபக்தி தேசபக்தி இல்லை. ஒரு பக்தி தான் உண்டு இவர்களுக்கு, பணபக்தி. பணமும் கூட்டமும் இருக்கிறது. பணத்தை வைத்து கூட்டம், கூட்டத்தை வைத்து பணம். நாடாளுவதற்கு ராஜாஜி அளவுக்கு அறிவு வேண்டும், காமராஜ் அளவுக்கு காமன் சென்ஸ் வேண்டும் என்பதெல்லாம் போய் ஸ்டாலினை போல் எதுவும் தெரியாதவர்களெல்லாம் முதலமைச்சராகலாம் என்கின்ற ஒரு நிலை வந்துவிட்டது. கூட்டணி எதுவாக இருந்தால் என்ன, நான் திமுகவோடு கூட்டணி வைத்துக் கொள்வேன், மேகதாதுவை கட்டுவேன் என்று அவன் பேச முடிகிறது. மேகதாதுவை கட்டுவேன் என்று சொன்னால் நீயும் நானும் கூட்டணியாக இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்வதற்குரிய யோக்கியதை ஸ்டாலினுக்கு இருக்கிறதா என்று கேட்கிறேன். ஆனால் இந்த காங்கிரஸ் கட்சிக்கு அறிவும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. 50 ஆண்டுகளாக ஒரு மாற்று கட்சியாக உருவாவதற்குரிய வாய்ப்பையே அது எடுக்கவில்லை. இல்லை, ஆனால் மீண்டும் காமராஜர் ஆட்சி அமைப்பும் செல்வ பெருந்தகை பேசிக்கொண்டே இருக்க வேண்டியதான். ஒத்துவது பூராவும் ஸ்டாலினுக்கு பேசுவது காமராஜரை பற்றி என்றால் இந்த ஆளை பற்றி என்ன? ஆகவே இது தமிழ்நாடு கேவலமான நிலையில், வரலாற்றில் ரொம்ப இழிவான காலகட்டம், டார்க் ஏஜ் ஆஃப் தமிழ்நாடு. நீதி கட்சி அழிந்தது போல திமுக அழிய வேண்டும், ஸ்டாலின் காலத்தோடு அழிய வேண்டும், அழியும் என்பது என்னுடைய எண்ணம். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பழ கருப்பையா அவர்கள். வணக்கம் சார். இப்போ இந்த குலசேகரப்பட்டினத்தில் ஒரு ராக்கெட் ஏவுதலும் திறக்கப்பட்டது. அது சம்பந்தமாக லோக்கல் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸில் ஒரு ஆடு வந்தப்போ அதில் சீனா கூடி இருந்தது சர்ச்சை ஏற்படுத்தியது. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கொடுத்த ஆடு. அது சம்பந்தமான நிறைய விவாதங்கள் வந்தப்போ கனிமொழி அவர்கள்ட்ட கேட்கும்போது சீனா ஒன்றும் எதிரி நாடு இல்லையே அப்படின்ட்டு அவர்கள் சொன்ன பதிலும் ஒரு விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறது. உண்மையிலே அது அப்படி தான் எடுக்கணுமா? சீனா எதிரி நாடு இல்லையா? உண்மையில் சொல்லுகிறேன், இந்த கனிமொழி ஆரம்ப காலத்திலிருந்து, அவருக்கு அறிவு தெளிந்த காலத்திலிருந்து என்று சொல்வார்கள். இவர் தெளிந்துதான் பதவிக்கு வந்தாரா என்று தெரியவில்லை. தொடக்கத்திலிருந்து எம்பியாக இருக்கிறார். சீன நாடு பகை நாடு இல்லாமல் வேற என்ன நட்பு நாடா? இது கூட தெரியாமல் நீ எப்படி எம்பியாக மாறி மாறி இருக்கிறாய் என்று கேட்கிறேன். கருணாநிதிக்கு பிறந்தது ஒன்றே தகுதியாக ஆகிவிடுமா என்று கேட்கிறேன். அது பகை நாடு என்பது மட்டுமல்ல. அவர் சொல்கிறார், இட் இஸ் நாட் அன் அக்ரெசிவ் கண்ட்ரி அண்ட் நாட் அன் எனிமி கண்ட்ரி. அது ஆக்கிரமிப்பதற்கு கிடந்து தடுமாறுகிற நாடு அது. அருணாச்சல பிரதேசத்தில் எல்லை ஓரமாக நம்முடைய எல்லை ஒரு அடி எடுத்து வைத்தால் முழுவதும் சீன குடியிருப்புகள். எப்பொழுது வேண்டுமானாலும் அருணாச்சல பிரதேசத்துக்குள் நுழையலாம் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் குடியிருப்புகளையே கொண்டு வந்து கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த படைகளெல்லாம் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றன. லடாக் கிடந்து தடுமாறுகிறது. இப்படி எல்லாம் தன்னை சுற்றி வளைத்து அவர்கள் அம்பன் தோட்டத்திற்குள் வந்து விட்டார்கள், இலங்கைக்கு. அங்கே கப்பல் தளத்தை அவர்கள் நிறுவுகிறார்கள். ரொம்ப உளவு கப்பல்களெல்லாம் வந்து செல்லுகின்றன. ஆகவே பர்மா உங்கள் கையில் இல்லை, சீனா கையில் இருக்கிறது. நேபாளம் உங்கள் கையில் இல்லை, சீனா கையில் இருக்கிறது. பாகிஸ்தான் உங்கள் கையில் இல்லை, சீனா கையில் இருக்கிறது. இலங்கை மிரட்டலில் சீனாவோடு இருக்கிறது. ஆக இந்தியாவை சுற்றி உள்ள நாடுகளெல்லாம் எதிரியாகிய சீனாவின் கையில் இருக்கிறபோது சீனா எதிரி நாடு இல்லை என்று இவர் பேசுவாரேனால் இவர் எம்பிக்கு தகுதியான ஆளா என்று கேட்கிறேன் இந்த கனிமொழி. ரெண்டாவது, எல்லாவற்றையும் அவர் அக்ரஸிவ் கண்ட்ரியும் இல்லை, அக்ரஸிவ் கண்ட்ரி தான் சீனா. அவர்களுக்கு எம்பையர் பில்டிங் தான் அவர்களுடைய வரலாறு. 2500 ஆண்டுகளாக எல்லாவரையும் சுற்றி வளைப்பது, பிறகு தன்னுடைய பேரரசுக்குள் அடக்கிக் கொள்வது என்கின்ற மனப்பான்மையுடையவர்கள் அவர்கள். ஜனநாயகத்திற்கு பழக்கப்பட்டவர்கள் இல்லை. மாசேதும் ஆண்டாலும் அங்கே எம்பரர் தான், ஷான் வம்சம் ஆண்டாலும் எம்பரர் தான் என்று வரலாறு இருக்கிறது. அது போய் எதிரி நாடு என்ன கொண்டாடுகிறாயே என்று கேட்கிறேன். உங்கள் தேசபக்தியை அவர் கேள்வி கேட்டது நியாயம்தான் என்று சொல்லுவேன். அப்புறம் எனிமி நாடும் இல்லை, பகை நாடும் இல்லை, ஆக்கிரமிக்கின்ற நாடும் இல்லை என்று சொன்னால் அது என்ன நாடு?
பெரிய இந்தியாவுக்கு பாதுகாப்பான நாடா, இந்தியாவுக்குள்ள ஒரே த்ரெட் இப்பொழுது பாகிஸ்தான் இல்லை. அவர்கள் ஓய்ந்து போய்விட்டார்கள். ஒரு காலத்தில் பாகிஸ்தான் 1000 ஆண்டு போர் என்று அறிவித்தவர்கள் இன்றைக்கு எப்பொழுது சீனா பாயும் என்று தெரியாமல், கனிமொழிக்கு அயல் விவகாரமும் தெரியாது, நம்முடைய நாட்டு விவகாரமும் தெரியாது. இந்தியா எந்த அடிப்படையில் பாதுகாப்பாக இருக்கிறது என்று சொன்னால், ஜப்பான் நம்மோடு கூட்டு, ஆஸ்திரேலியா கூட்டு, அமெரிக்கா கூட்டு, நாம் ஒரு நாடு, 4 நாடுகளும் சேர்ந்து ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து இந்த குவாடுன்னு ஒரு அமைப்பு உருவாக்கி, குவாட் என்ற அமைப்பு. ஜப்பான் ஒரு காலத்தில் சீனாவை ஆக்கிரமித்த நாடு, இப்பொழுது அஞ்சுகிறார்கள். அதனாலே இந்தியா தேவைப்படுகிறது, ஆஸ்திரேலியா தேவைப்படுகிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக அமெரிக்கா தேவைப்படுகிறது. இந்த சுற்று வளையத்தில், இந்த பாதுகாப்பில் இந்தியா இருக்கிற போது, சீனா பகை நாடா என்று கேட்டால், ஆக்கிரமிக்கின்ற நாடா என்று கேட்டால், உனக்கு வரலாறே தெரியவில்லை என்று அர்த்தம். நாம் எந்த குழுவுக்குள் இருக்கிறோம் என்பது உனக்கு புரியவில்லை என்று அர்த்தம். நீ எம்பி ஆவதற்கு தகுதியற்ற பெண் என்று அர்த்தம். இது இவ்வளவுதான். இந்த இப்போ சிபி சிற்றரசை சிந்தனை சிப்பி என்று சொன்ன கட்சி தானே அது. சாக்ரட்டிஸை சொல்லுவார்கள், பேட்டோவை சொல்லுவார்கள், கேட்டிருக்கேன். சிபி சிற்றரசை சிந்தனை சிப்பி, சிபி சிற்றரசு. உனக்கும் ஒரு பட்டம் வைத்துக் கொள்ள வேண்டுமானால் என்ன? ஆகவே ஒரு அறிவில்லாமல் நம்முடைய நாட்டினுடைய எம்பிக்களின் தரம் கனிமொழியினுடைய தரம் தான். அதைத்தான் இது காட்டுகிறது. உங்களுடைய தேசபக்தி ஐயத்துக்குரியது என்று அவர் சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், இவர்களுடைய அறியாமை, இவர்களுடைய பேதமை, இவர்களுடைய முட்டாள்தனம், இவர்கள் பேசுகின்ற போது வெளிப்படுகிறதே தவிர இவர்களுக்கு என்ன தேசபக்தி, தேசபக்தி இல்லை. ஒரு பக்தி தான் உண்டு இவர்களுக்கு, பணபக்தி, அவ்வளோதான். ஆகவே இது நல்ல பேச்சும் இல்லை, நல்ல நிலையும் இல்லை. ராதாகிருஷ்ணன் கொண்டு போய் ஏதோ விளம்பரம், இவர்களுடைய படங்களையெல்லாம் போட்டு மோடி விளம்பரம் செய்துவிட்டு தான் மோடி பேசுவாரா? அவர் என்ன மைய அரசினுடைய தலைமை அமைச்சர்? உடனே இவர்களாக ஒரு விளம்பரம் கொடுத்து கொள்வார்கள். ராதாகிருஷ்ணன், கனிமொழி, உதயநிதி, ஸ்டாலின், இவர்கள் தான் தமிழ்நாட்டுடைய மாபெரும் மேதைகள். இவர்களுடைய படங்கள் விட்டு போய்விட்டன. ராதாகிருஷ்ணன் சொந்த செலவில் அதை கொடுத்து அவர் இந்த வேலை தான் இவர்களெல்லாம் செய்வார்கள். ஆகவே அவருக்கு சீன கொடியும் தெரியாது, இந்திய கொடியும் தெரியாது. இப்படி நிலையில தான் திமுக இருக்கிறது. ஒரு காலத்தில் அண்ணாவும் மற்றவர்களும் இருந்த கட்சி, ஒரு காலத்தில் பெரியாரை போல சிந்தனையாளர்கள் உருவாக்கிய கட்சி இன்றைக்கு யார் கைக்கு வந்திருக்கிறது என்றால் அனிதா ராதாகிருஷ்ணன், கனிமொழி. அனிதா ராதாகிருஷ்ணன்னா பரவாயில்லை, சரி இப்படித்தான் இருப்பார்கள் அவர்கள். நீ இத்தனை தடவை எம்பியாக இருக்கிற ஆளுக்கு அயல் விவகாரமே தெரியவில்லை, சீனாவினுடைய தன்மை என்ன என்று தெரியவில்லை, நாம் எந்த கூட்டுக்குள் இருக்கிறோம் என்று தெரியவில்லை. அப்புறம் இப்படிலாம் நீ பேசினால் முன்னையெல்லாம் எம்பியாக அனுப்புகிற மக்களைத்தான் நாம் வருத்தப்பட வேண்டும். ஒரு யோக்கியதையும் இல்லாமல் ஒரு பெரிய கட்சியின் சின்னத்தில் 10 பேர் கூடி நின்றால் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற நிலை இருக்குமானால் கனிமொழி போல் பேதமையானவர்கள் என்று நான் சொல்லுகிறேன். சீனா ஆக்கிரமிப்பு நாடு இல்லை, சீனா பகை நாடு இல்லை என்று சொல்லுகிற ஒரு எம்பி ஃபூலிஷ் எம்பி. இதற்கு மேல் சொல்வதற்கு எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. இதில் வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு எம்பியாக நான் சென்றிருக்கிறேன். அப்புறம் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஈவாவேலு சென்றிருக்கிறார். ஆனால் யாருடைய பெயரையும் பிரதமர் மேடையில் சொல்லவில்லை. அப்படி எதற்காக உங்களுடைய பெயரை சொல்ல வேண்டும்? நீ தான் சீனா நட்பு நாடு என்று சொல்கிறாய், பகை நாடு இல்லை என்று சொல்கிறாய். நீ என்ன ஆக்கிரமிப்பு நாடா சீனா என்று கேட்கிறாய். 2500 ஆண்டு சீன வரலாறும் உனக்கு தெரியாது, இந்திய வரலாறும் உனக்கு தெரியாது. உன்னுடைய பெயரெல்லாம் சொல்ல வேண்டுமா பிரதம மந்திரி? இவர் இப்போ யார் வேண்டுமானாலும் எம்பி ஆகலாம் என்கின்ற காலத்தில் தானே நீங்கள் ஆகிறீர்கள். தகுதி இருந்தால் சொல்லுவார். எம்பியாக இல்லாதவனுடைய பெயரை கூட பிரதமர் சொல்லலாம், அவர் தகுதியாக இருந்தால். இதெல்லாம் ஒரு பெரிய குற்றம். நீ தகுதியை வளர்த்துக்கொள். உனக்கு முதல்ல சீனா யார், இந்தியா யார் என்று உனக்கு தெரியட்டும். இந்திய கொடி எது, தேசிய கொடி, சீன கொடி எது என்று உனக்கு புரியட்டும். பிறகு உன்னுடைய பெயரை அவர் சொல்லவில்லை என்பதை பற்றி வருத்தப்படும். இப்போ நெல்லையில் வந்து அரசியல் ரீதியாக நிறைய விமர்சனங்களோடு கூடிய பிரதமருடைய பேச்சு வந்து இருந்தது. அதில் குறிப்பாக வந்து தேர்தலுக்கு பிறகு திமுக இருக்காது, திமுகவுடைய அந்த ஊழல் அப்படிங்கிறது ஊழல் கட்சி, அது வந்து மக்களுக்கான ஒரு கட்சி இல்லை, அந்த கட்சி உண்மைதான். அதில் எனக்கு ஒன்று வேறுபாடு இல்லை. அந்த இடத்திற்கு மோடி வர வேண்டுமா என்று கேட்டால் மோடி வருவதில் எனக்கு சம்மதம் இல்லை. அது ஒரு வகுப்புவாத கட்சி, அது ஒரு மத வெறி பிடித்த கட்சி. ஆகவே சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பாக இவருடைய ஆட்சியில் இருக்க மாட்டார்கள். அந்த நிலை தமிழ்நாட்டிலும் ஏற்பட்டால் அது நல்லதில்லை என்பதனால் மோடி வரக்கூடாது என்று கருதுகிறேனே தவிர, அந்த கட்சி வளரக்கூடாது என்று கருதுகிறேனே தவிர, அது மத வெறி அடிப்படையிலான ஒரு சிந்தனையை தவிர மற்ற எல்லா நிலைகளிலும் நான் சொல்லுகின்றேன், திமுக அழிவது என்பது நியாயமானது தான். நீதி கட்சி அழிவது போல் திமுக அழியும். ஸ்டாலின் தான் கடைசி
முதலமைச்சர் என்று நான் வெகுகாலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன், வெகுகாலமாக சொல்கிறேன். ஆகவே என்ன ஊழலை தவிர வேறு என்ன இருக்கிறது இந்த கட்சியில்? ஒரு அறிவும் கிடையாது, ஒரு ஊழலை தவிர வேறு எந்த ஒரு காரியமும் கிடையாது. ஆகவே ஒரு பெரிய கூட்டமாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதினாலே அந்த கூட்டம் இருந்தால்தான் பணமும் கூட்டமும் இருக்கிறது. பணத்தை வைத்து கூட்டம், கூட்டத்தை வைத்து பணம், இப்படிப்பட்ட நிலை இருக்கிற காரணத்தினால் மாறி மாறி நீங்கள் ஆட்சிக்கு வருகிறீர்களே தவிர, நாடாளுவதற்கு ராஜாஜி அளவுக்கு அறிவு வேண்டும், காமராஜ் அளவுக்கு காமன் சென்ஸ் வேண்டும் என்பதெல்லாம் போய் ஸ்டாலினை போல் எதுவும் தெரியாதவர்களெல்லாம் முதலமைச்சராகலாம் என்கின்ற ஒரு நிலை வந்துவிட்டது. அது பணத்தினுடைய சார்பாக இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளை நடத்துவதற்கு என்ன தேவையோ அது அரசியல் கட்சி நடத்துவதற்கும் தேவை என்று ஆகிவிட்டது. ஆகவே அந்த அரசியல் கட்சிகளை பணத்தை வைத்து கூட்டணியை விலைக்கு வாங்கி கொள்ள முடியாது. அவனுக்கு ஒரு 25 கோடியை கொடுத்தால் அவன் பேசாமல் இருப்பான், பிறகு 10 கட்சியை சேர்த்து கொள்ளலாம். ஆக இப்படி அரசியல் நடத்துகிற நிலை என்பது மேய்க்கப்படுகிறார்கள் கட்சியினரெல்லாம். ஆக பணத்தை வைத்து நடத்தப்படுகின்ற இந்த அரசியல் தொலையுமானால் நல்லது. ஆனால் அதற்கு மாற்றாக தூய அரசியல் வர வேண்டும். மோடி இந்த ஆட்சி தொலைய வேண்டும் என்று சொல்வதற்கு கூறுகின்ற காரணங்களெல்லாம் சரியானவை தான். ஆனால் அந்த இடத்திற்கு மீண்டும் யார் வருவது என்கின்ற கேள்வி எழுகிற போது அதற்கு மாற்றாக மோடி வரக்கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம், பாரதிய ஜனதா. ஏனென்றால் சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பற்று போய்விடுவார்கள், சட்டங்கள் எதிராக செய்வார்கள். எல்லாம் இவர்களும் கரப்ட் கவர்மெண்ட் தானே. கர்நாடகாவிலே எடியூரப்பாவினுடைய கவர்மெண்ட் போல் கரப்ட் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டும் இல்லை. கரப்ஷனுக்காக சிறைக்கு போன எடியூரப்பாவை கூட்டி வந்து லிங்காயத்துகளின் வாக்கு அடிப்படையில் அவரை முதலமைச்சராக ஆக்கினார்கள். அங்கே லிங்காயத்து வர்சஸ் ஒக்கலிகா, இதுதான் கர்நாடக அரசியல். லிங்காயத்துகள் மொத்தமாக 40% உடைய அந்த வாக்காளர்கள் ஒதுங்கி நிற்பார்களே. ஆனால் அவர்களும் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால், லிங்காயத்தில் ஒரு யோக்கியன் கிடைக்க மாட்டானா, ஒரு அறிவாளி கிடைக்க மாட்டானா, இந்த எடியூரப்பா தான் கிடைப்பாரா என்று கேட்கிறேன் நான். ஆக எடியூரப்பாவை கொண்டு வந்து வைத்து கொண்டு லிங்காயத்து ஓட்டுக்களை சரி செய்வதற்காக ஒரு தவறான மனிதனுடைய ஆட்சி வெகுகாலம் அங்கே நடந்தது. ஆகவே இவர்கள் ஊழல் என்பது போல் அவர்களும் ஊழல் தான். அந்த அடிப்படையிலும் நான் நியாய அடிப்படையில் பேசுகிறேன். ஆகவே ஒரு மாற்று தூய அரசு வர வேண்டும் என்பதற்கு இவர்கள் சொல்வது சரியாக இருக்காது. இவர்கள் ஒழிய வேண்டும் என்பதில், திமுக ஒழிய வேண்டும் என்பதில் நான் 8 மந்திரி வழக்கில் இருக்கிறார்கள். இது என்ன அரசாங்கம்? ஒருவர் மந்திரியாக சிறையில் இருந்து இப்பொழுது மந்திரி பதவி ராஜினாமா செய்திருக்கிறார். இப்போ 3 பேரின் மீது இப்பொழுது உடனடி வழக்கு நடக்கிறது. தங்கம் தென்னரசு, பெரியசாமி, பொன்முடி, எல்லாரும். பொன்முடி தண்டனைக்கு உள்ளாகி இருக்கிறார். இது என்ன அரசாங்கமா என்று கேட்கிறேன். ஒரு அரசாங்கமே புழல் மந்திரி சபையில் நடக்க வேண்டிய அளவுக்கு உள்ள ஒரு கட்சி இது நீடித்து நிற்க வேண்டும். இவர்கள் தான் பாராளுமன்றத்தில் போய் தமிழ்நாட்டினுடைய நலனை காப்பார்கள் என்று சொன்னால் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஆகவே திமுக இதுதான் கடைசி என்பதும் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்கும் ஒரு காரணம் சொல்லுகிறேன். மேகதாதுவிலே அணை கட்டுகிறான் கர்நாடகத்துக்காரன், அணை கட்ட முயற்சிக்கிறான். அவன் அந்த தேசிய நீர் ஆணையத்திற்கு போகிறான். ஆணையத்திற்கு அந்த அதிகாரம் கிடையாது என்று சொல்லுகின்ற துப்பு இந்த திமுகவுக்கு இல்லை. நீதிமன்றம் தான் அதை, உச்ச நீதிமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர, நதிநீர் ஆணையத்தினுடைய வேலை நீரை பங்கிட்டு அளிப்பது, எந்த மாதத்திற்கு எவ்வளவு நீர் யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி நடைமுறைப்படுத்துவதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஆணையமே தவிர, எங்கே வாய்க்கால் வெட்ட வேண்டும், எங்கே அணை கட்ட வேண்டும் என்பதையெல்லாம் அந்த ஆணையம் முடிவு செய்யக்கூடாது. இதிலே திமுக உள்ளே நுழைந்து உனக்கு அதிகாரம் இல்லாத ஒன்றிலே 5 கலெக்டர்களின் மீது லஞ்ச வழக்கு போட்டபோது உன்னுடைய அதிகாரத்தை மீறி வழக்கு போட்டா என்று சொல்ல உனக்கு தெரிந்ததே, அவர்களை காப்பாற்றாவிட்டால் அவர்கள் நம்மை காட்டி கொடுத்து விடுவார்கள் என்ற அச்சம் உனக்கு ஏற்பட்டதே. அதுபோல் இப்பொழுது சொல்ல வேண்டாமா, துரைமுருகனுக்கு என்ன தெரியும்? மலைகளை தவிர காட்பாடியே வளைத்து விட்டார். 50 ஆண்டுகளாக மந்திரியாக இருக்கிறார். நகம் முளைத்த நாளாக நான் இங்கே தான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கருணாநிதியை போற்றினேன், உதயநிதியை போற்றுவேன், இன்பநிதியை போற்றுவேன் என்று சுரண்டுவது ஒன்றே கொள்கையாக உள்ள ஒரு மந்திரி கையில் நீர்வளத்துறையை கொடுத்து அந்த ஆளுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியவில்லை. அதனுடைய விளைவாக நீங்கள் இப்பொழுது என்ன பேசியிருக்க வேண்டும்? கூட்டணி தேர்தல் வருகிறது, மேகதாதுவை காரணமாக காட்டி 28 இடங்களிலும் வெற்றி பெற வேண்டும் என்று கர்நாடகா நினைக்கிறான். பாருங்கள், காவிரி நீரை நான் என்ன செய்கிறேன் என்று பாருங்கள். கூட்டணி எதுவாக இருந்தால் என்ன, நான் திமுகவோடு கூட்டணி வைத்துக் கொள்வேன், மேகதாதுவை கட்டுவேன் என்று அவன் பேச முடிகிறது. மேகதாதுவை நீ கட்டுவதாக சொன்னால் உன்னுடைய கூட்டணி வைத்துக்கொள்ள முடியாது என்று சொல்ல திமுகவால் முடியாது. 2 பேருக்குமே ஒருவரோடு இணக்கமாக இருக்க வேண்டும். 2 பேரும்
இன்றியமையாதவர்கள் தான் ஒருவருக்கொருவர். ஆனால் அவன் அஞ்சாமல் 28 இடங்களையும் வெல்வதற்காக மேகதாதுவை கட்டுவேன் என்று இந்த சமயத்தில் ஆணையத்திற்கு போகிறான். நீ இங்கே வா, எங்களுக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு, அதன்படி எல்லா காரியங்களையும் நடத்தி கொடுக்கும், மேகதாதுவையெல்லாம் கட்ட முடியாது, மேகதாதுவை கட்டுவேன் என்று நீ சொன்னால் நீயும் நானும் கூட்டணியாக இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்வதற்குரிய யோக்கியதை ஸ்டாலினுக்கு இருக்கிறதா என்று கேட்கிறேன். ஆனால் நீங்கள் இப்போ பேசுகிறீர்களே, மோடி என்பவர் ஒரு வகுப்புவாதி, ஆகவே அவர் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று உனக்கு பேச தெரிகிறதே, ஒரு தேசிய கட்சி தப்பான கட்சி என்று பேச தெரிகிறது. அதுபோல் நீர் வளத்தை தமிழ்நாட்டை பாலைவனமாக ஆக்குகின்ற காங்கிரஸ் அந்த கொள்கையை ஒழுங்கு செய்து கொள்ளாவிட்டால் அதனோடு நான் ஏன் கூட்டு சேர வேண்டும் என்கின்ற கேள்வியை உன்னால் எழுப்ப முடிகிறதா? தமிழர் நலனை விட, காவிரி நலனை விட அவன் கூட்டுத்தானே உனக்கு பெரிதாக இருக்கிறது. அவன் மீது ஏறி அடித்து அங்கே வாக்கு பெற நினைக்கிறான். நீ பதுங்கி கொடுத்து காங்கிரஸை பற்றியே பேச மறுக்கிறாய். நான் உங்களுடைய கூட்டணி அந்து போக வேண்டும் என்று சொல்லவில்லை. இருப்பதிலேயே காங்கிரஸ் ஒரு லிபரல் பார்ட்டி, அந்த கட்சி ஆட்சிக்கு வருவது. நீ நெருக்கடி கொடு. இந்தியாவுக்காக எல்லா கட்சிகளும் பேசுகின்ற போது நீ சொல்லு. இங்கே பாருங்கள், எதற்கு மேகதாதுவை பற்றி பேசிக்கொண்டு நீங்களும் நானும் உடனியில் இருந்து கொண்டு என்ன செய்வது? நாங்கள் வகுப்புவாத கட்சி என்பதற்காக பிஜேபியோடு சேர மாட்டோம் என்று சொன்னால் எங்களுடைய நீரை தேவையில்லாமல் மறிக்கின்ற கர்நாடகத்தோடு காங்கிரஸோடு, பிஜேபி இதை செய்தால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, நீதிமன்றத்துக்கு தான் போவோம். ஆனால் ஒரு கூட்டணி கட்சி இதையே செய்யுமானால் நீங்களும் நானும் இதை ஒழுங்குபடுத்தி கொள்ள முடியாது என்றால் யாருடைய நலனுக்காக நாம் இந்த கூட்டணியை சேர்க்கிறோம்? எங்களுடைய மக்களின் நலனுக்கு எதிராக இந்த கூட்டணியை உன்னோடு ஏன் சேர வேண்டும் என்று கேட்பதற்குரிய யோக்கியதை உனக்கு இருக்கிறதா என்று கேட்கிறேன். உங்களுக்கு 38 பேர் எம்பி ஆக வேண்டும். ஆவண்ணா ராஜா 2Gயில் அடித்தது போல் இனிமேல் 5Gயில் அடிக்க வேண்டும். இதை தவிர உங்களுக்கு வேறு என்ன கொள்கை இருக்கிறது? ஆகவே நான் சொல்லுகிறேன், இப்பொழுது நீங்கள் இந்த நெருக்கடியை பயன்படுத்தி காங்கிரஸை ஒழுங்குபடுத்த வேண்டும். பிஜேபியை செய்ய முடியாது. இப்பொழுது ஒழுங்குபடுத்து. நாம் 2 பேரும் கூட்டாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் காவிரியை பற்றி வாயை போத்தும். மீண்டும் நம்முடைய ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்தியா பூரா உள்ள நதிநீர் சிக்கல்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். இதற்கு தீர்மானம் போட வேண்டும். 75 ஆண்டுகளாக இந்தியாவில் தீர்க்கப்படாத சிக்கலாக இது இருக்கிறது. ஒரு கிராமத்தில் உள்ள 300 ஏக்கர் நிலத்திற்கு ஒரு கம்மாய் இருக்குமானால் அந்த நதி பஞ்ச காலத்தில் அவர்கள் ஒழுங்காக தண்ணீரை பகிர்ந்து கொள்ள முடியுமானால், ஒரு தேசத்தால் பகிர்ந்து கொள்ள முடியாது என்றால் ஆளுகிறவனெல்லாம் முட்டாள் என்று அர்த்தம். 75 ஆண்டுகளாக நதிநீர் சிக்கலை இந்தியாவில் தீர்க்கவில்லை. ஆனால் இப்பொழுது அவன் பயன்படுத்தி உன் கூட்டணிக்கு அவன் பயப்பட வேண்டும். திமுகவோடு நாம் சேர்ந்தால்தானே இந்திய கூட்டணி முழுமை பெறும். இப்பொழுது போய் காவிரியை பேசினால் அவனுக்கு இடையூறு உண்டாகும். ஆகவே நாம் பேசலாமா என்ற அச்சம் இல்லாமல் 28க்கு 28 வெல்ல வேண்டும் என்று சொன்னால் மேகதாதுவை கட்டுவேன் என்று சொல்கிறான். நீ 38க்கு 38 வர வேண்டும் என்று சொன்னால் மேகதாதுவை கட்டுவதை நிறுத்து. இந்த கருத்தை நீ பேசக்கூடாது. நாம் 2 பேரும் கூட்டாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய நதிநீர் பாதுகாப்பாக இருந்தால்தான் நாம் 2 பேரும் கூட்டாக இருக்க முடியும் என்று சொல்ல உன்னால் முடியவில்லை என்றால் தமிழ்நாட்டின் நலன் உன் கையில் பாதுகாப்பாக இருக்கிறதா என்று நான் கேட்கின்றேன். சிறுபான்மையினுடைய நலன் ஒன்றையே சொல்லி வாக்கு பெற்று நீங்கள் ஆட்சிக்கு வந்து விட முடியும் என்று நினைக்கிறீர்களே, தமிழ்நாட்டை பாலைவனம் ஆக்கிவிட்டு நீ ஆட்சியிலிருந்து என்ன பயன் என்று நான் கேட்கின்றேன். ஆகவே எது முக்கியமான பிரச்சனையோ அந்த முக்கியமான பிரச்சனையை நீங்கள் அமுக்கி விடுகிறீர்கள், மக்களிடம் தூண்டுவதில்லை. சரி, நீ தூண்டுவதில்லை, சிபிஎம் தூண்டுகிறதா, சிபிஐ தூண்டுகிறதா, திருமாவளவன் தூண்டுகிறாரா, நம்முடைய வைகோ தூண்டுகிறாரா? இந்த கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சி எதற்காக மேகதாதுவை பற்றி பேசுகிறார்? நாம் எல்லாரும் கூட்டணி இருப்பதா இல்லாமல் இருப்பதா என்று கேட்பதற்கு யோக்கியதை துணை கட்சிகளுக்கு இல்லை, எதிர்கட்சிகளுக்கு இல்லை. இங்கே எதிர்கட்சிகளே இல்லை, எல்லாமே கூட்டணி கட்சிகள் என்றால் பெரிய கட்சியின் கிளை கட்சிகளாக இருக்கின்றன. ஆகவே இது இந்த கருத்தை முன்வைத்து இந்த கூட்டணி வெல்ல வேண்டுமா இல்லையா என்பது காவிரி நீரை சாட்ட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். எப்படி வகுப்புவாத கருத்து பேசுகிற பிஜேபி இந்த மண்ணில் நுழையக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறோமோ, அதுபோல காவிரி நீரை தர மறுக்கின்ற, மேகதாது கட்ட நினைக்கின்ற அந்த கட்சியும் தன்னுடைய உறுதிமொழியால் அல்லது தேசிய நதிநீர் கொள்கை வகுப்பால் மாறாத வரையிலும் இவர்கள் அவர்களோடு சேர்ந்திருந்து நம்முடைய நலனை தீர்த்து விட்டு போய்விடுவார்களே, ஆனால் தமிழ் மக்களின் நலன் பாதிக்கப்படும். ஆகவே இது 2 காரணம். பிஜேபிக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாதோ அதுபோல் ஏன் காங்கிரஸை வைத்து கொண்டு அவர்களை எய்த்து பேசாத திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது இந்த தேர்தலில் முக்கிய கேள்வியாக்கப்பட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். சும்மா பிடீம் பேச்செல்லாம் பேசிவிட்டு எகிரி போக முடியாது. நீ ஈழம் அழிந்ததற்கு உங்களுடைய கட்சி காரணம், உங்களுடைய தகப்பனார் காரணம்.
ஈழம் அழிந்ததற்கு. கீழே ஆட்சியில் இருந்து கொண்டு ஆட்சியை விட்டு தொலைக்க மாட்டேன் என்று சொன்னீர்கள். மேலே இருக்கிற அழகிரியையும் டிஆர் பாலுவையும் வெளியே வா என்று சொல்வதற்கு உங்களுக்கு யோக்கியதை இல்லை. இதே காங்கிரஸ் ஈழத்தை அளித்தது. இதே காங்கிரஸ் இப்பொழுது மேகதாதுவை அணை கட்டுவேன் என்று சொல்லுகிறது. இப்பொழுது தமிழர் நலனை அடகு வைத்துவிட்டு நீங்கள் மீண்டும் கூட்டணி பேசுகிறார்கள். 38 இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்று பேசுகிறீர்கள். நீங்கள் வெற்றி பெற்றால் இந்த தமிழ்நாட்டின் நலனுக்கு உகந்ததா என்று நான் கேட்கின்றேன். ஆகவே இது 2 முக்கிய பிரச்சனை. திமுகவின் நோக்கி எல்லா எதிர்கட்சிகளும் இந்த கேள்வியை வைக்க வேண்டும். நான் இதை அடியெடுத்து கொடுக்கிறேன். இந்த கேள்வியை வைக்க வேண்டும். மேகதாதுவை பற்றி வாயை மூடாவிட்டால் காங்கிரஸோடு கூட்டு சேர்வதை நிறுத்த வேண்டும். எப்படி ஈழத்தமிழருக்கு நீ காங்கிரஸோடு சேர்ந்து ஈழத்தை அளித்தாயோ அதுபோல் இந்த காவிரியை நீ பொட்டலாக்குவாய் காங்கிரஸோடு சேர்ந்து. அவனுடைய காரியத்தை நிறைவேற்றி கொண்டு போவதற்கு, அன்றைக்கு மைய அரசு தன் காரியத்தை நிறைவேற்றி கொள்வதற்கு நீ துணை போனது போல இன்றைக்கு கர்நாடகம் தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றி கொள்வதற்கு உனக்கு 38 இடம் வந்தால் போதும் என்பதற்காக நீ துணை போவாயே. ஆனால் உனக்கு வாக்களிப்பது மோசமானது என்று நான் சொல்லுகிறேன். இந்த 2 கேள்விகளுக்கும் வகுப்புவாதத்திற்கு விளை வைத்து விட்டாய். மோடிக்கு எதிராக இருக்கிறாய். சிறுபான்மை மக்களுக்கு சிறுபான்மை மக்கள் ஆதரவளிப்பதற்கு நியாயம் இருக்கிறது. நியாயம் என்ன உங்களுடைய ஊழலாட்சிக்கு அளிப்பதற்கு இருக்குது, பேச்சுக்கு சொல்லுகிறேன். அதே போல் காவிரியை பற்றிய தீர்மானம் வர வேண்டும். 2 தேசிய கட்சிகளும் தமிழர் நலனுக்கு எதிராக இருக்கின்றன என்பதை முன்வைத்து நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டும். மற்ற கட்சிகளெல்லாம் இதை கேட்க வேண்டும். சும்மா சீட்டு கேட்குறேன், சிவகங்கை கேட்குறேன், மதுரையை கேட்குறேன், திண்டுக்கல்லை கேட்குறேன், கோயம்புத்தூரை கேட்குறேன், எல்லாம் பெருசோ. இந்த 12 கட்சியில் ஒரு கட்சிக்காவது முதுகெலும்பு இருக்கிறதா என்று கேட்கிறேன். நான் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியே இல்லை என்று சொல்லுவேன். என்னை போன்றவர்கள் எதிர்த்து பேசுவது போய் எட்டேறவில்லை என்று வருத்தப்படுகிறேன். இது முக்கியமான உயிர் பிரச்சனை. இது இந்த பி டீம் சி டீம் பாலிடிக்ஸ் எல்லாம் சும்மா வெட்டி கத்தெல்லாம் கத்தாதே. எல்லாம் சும்மா வீண் பேச்சு. இந்த கனிமொழியை வைத்து கொண்டு சீனா என்ன பகை நாடா என்று கேட்டுக்கொண்டுதான் சிரிப்பார்கள். உங்களுடைய தேசபக்தியின் அளவு இதுதான் என்று கருதுவார்கள். சீனா பகை நாடு இல்லை என்று நீ கருதினால், அது ஆக்கிரமிப்பு நாடு இல்லை என்று கருதினால், உங்களுடைய தேசபக்தியை பற்றி மோடி சொன்னது சரி என்று ஆகிவிடும். இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இப்போ ரொம்ப ரீசெண்டாக திமுகவுடைய தேர்தல் பிரச்சாரம் தொடங்கி இருக்கிறது. அதில் ஸ்டாலின் உரிமை குரல் அப்படிங்கிற தலைப்பில் அதில் முக்கியமாக மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரணும்னா மாநிலம் சார்ந்த உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என்றால் திமுக கூட்டணி வெல்ல வேண்டும் தான் சொல்றாரு. எந்த மாநில உரிமையை நீ காத்திருக்கிறாய்? இதுவரையிலும் நான் கேட்கிறேன், எந்த மாநில உரிமையை காத்திருக்கிறாய்? காங்கிரஸோடு நீ கூட்டணியில் இருக்கிற போது தான் நீட் என்பது சின்ன கருவாக உருவானது. நீ தான் இதை விட்டு தொலைத்தாய். உன்னுடைய காலத்திலே தான் கான்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மத்திய அரசின் பட்டியலுக்கு கல்வியை இந்திரா காந்தி கொண்டு போனார். இதெல்லாம் எந்த மாநில உரிமையை காத்திருக்கிறாய்? எந்த உரிமை? கல்வியை மீட்டு கொண்டு வந்து விட்டாயா அவர்களுக்கு இல்லை என்று? உன்னால் பிற மாநிலங்களை ஒன்று சேர்க்க முடிந்ததா? என்ன செய்வாய் நீ? கலைஞருக்கு சமாதி கட்டி கொண்டிருக்கிறாய். பெரிய பூங்காக்களையும் பெரிய வண்ணங்களையும் ஏற்படுத்தி. ஒரிசாவினுடைய முதலமைச்சர் பட்நாயக்கிடம் அந்த சமாதியை அகற்றினால்தான் போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் இருக்கும், சாலையை விரிவுபடுத்துவதற்கு அது தேவையானது என்று சொன்னபோது அவர் சொல்லுகிறார், என்னுடைய தகப்பனாருடைய எண்ணம் மக்கள் மனதிலே இருக்க வேண்டும், அவரை பற்றிய பெருமைகள் புகழ் எல்லாமே, அது சமாதிக்குள் இல்லை, அதை அகற்றி விடுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த ஆள் சீஃப் மினிஸ்டரா, நீ சீஃப் மினிஸ்டரா? சொல்லுங்கள். வணங்கத்தக்க முதலமைச்சர் பட்நாயக்கா நீயா? நீ இருக்கிற பணத்தையெல்லாம் கொண்டு போய் வைத்து பேனா வைக்கிறேன், தூண் வைக்கிறேன், ஏதோ வைக்கிறேன் என்று சொல்லி இல்லாத வேலையெல்லாம் பண்ணி கொண்டு இதே தான் வேலையாக இருக்கிறது உங்களுக்கு. ஏனென்றால் அந்த ஆட்சி பீடத்தை அவர் எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறாரு. வேறு என்ன தகுதி? நீ பெரிய அரசியலில் விற்பனை என்றால் முதலமைச்சராக ஆனால் கலைஞருடைய பணமும் கலைஞருடைய பெரிய கட்சியும் அந்த நிறுவனமும் உன் கைக்கு வந்து சேர்ந்தது. பணத்தை வைத்து கொண்டு நீ உன்னை நிலைநாட்டி கொண்டாய். மற்றவர்களுக்கும் தன்னுடைய பங்கு ஒழுங்காக வருகிறது. நேருவுக்கு வருகிறது, துரைமுருகனுக்கு வருகிறது, எல்லாருக்கும் வருகிறது, எல்லா மந்திரிக்கும் ஒழுங்காக வருகிறது. எவனோ ஒருவன் முதலமைச்சராக இருக்கட்டும், நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவன் பணம் வைத்திருக்கிறான், போகட்டும் என்று சொல்லி இந்த அரசியல் நடக்கிறது. பட்நாயக்கு 30 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருக்கிறார். இந்தியாவினுடைய நீடித்த முதலமைச்சர் அவர்தான். மலைவாழ் மக்கள், பின்தங்கிய மாநிலம், இன்றைக்கும் கிடந்து தடுமாறுகிறார்கள் அவர்கள். ஆனால் அந்த முதலமைச்சரின் மீது ஒரு குற்றச்சாட்டு இல்லை. மக்கள் அவனை மன்னனாக கருதுகிறார்கள்.
நீ மன்னர் ஆட்சியை ஏற்படுத்தி கொள்ளுகிறீர்கள் பணத்தின் காரணமாக. அவன் மன்னனாக மக்கள் மனதில் நின்று முதலமைச்சராக கோல் வச்சுக்கிறான். அவன் மனிதனா நீ மனிதனா சொல்லுகிறான் பாருங்கள், சிந்திக்கிறான் பாருங்கள். இந்த சமாதியிலே இல்லை என்னுடைய தகப்பனாருடைய பெருமை, மக்கள் மனதிலே இருக்கிறது. ஆகவே சமாதி என்பது அடையாளம், தூக்கு என்று சொல்கிறான். உங்களோடு நினைத்து பார்க்கிற போது இப்படிப்பட்ட முதலமைச்சர்கள் நம்முடைய நாட்டுக்கு கிடைக்கவில்லையே. தமிழர்கள் இவ்வளவு அறிவார்ந்த தமிழர்கள் உன்னை மாதிரி ஆட்களைத்தானே தேர்வு செய்து வைத்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் ஒரு தப்பான கட்சியை மாற்றி, நீ 2 பேர் போய் என்ன செய்து விட்டீர்கள்? சிபிஎம்மிலும் சிபிஐயிலும் 2 பேர் போய் பார்லிமெண்ட்டில் செய்தது என்ன? சும்மா வெளிநடப்பு செய்வீர்கள். சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்தால் வெளியே எழுந்து வருவீர்கள். இதை தவிர நீங்கள் என்ன செய்தீர்கள்? மறுபடியும் மோடி 300 இடத்திற்கு வருவார் என்று சொல்கிறார்கள். மறுபடியும் போவீர்கள், வெளிநடப்பு செய்வீர்கள். பிறகு அந்த பதவி சுகத்தை அனுபவிப்பீர்கள். உங்களால் இந்த நாட்டிற்கு என்ன நன்மை? எவ்வளவு பெரிய கட்சியாக கம்யூனிஸ்ட் கட்சி இருக்க வேண்டும்? இந்தியாவினுடைய போக்கையே மாற்ற வேண்டிய ஒரு கட்சி. கேவலம் அவரிடம் பணம் வாங்கி கொள்ளுகிறீர்கள், 2 இடம் வாங்கி கொள்ளுகிறீர்கள். முத்தரசன் மாவட்ட செயலாளரை பேவலமாக பேசுகிறார். இந்த நிலையில் நீங்களெல்லாம் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் இல்லாவிட்டால் அதனாலே தான் சீமான் போன்றவர்கள் எழுந்து வருகிறார்கள். மாற்றுக் கட்சியாக நீங்களெல்லாம் இல்லை. ஆகவே இந்த அணிக்கு ஓட்டு போட மாட்டேன் என்று சொல்லுகிற 15% மக்கள் யாருக்கு போடுவது என்று தெரியாமல், சீமான் என்ற பெயர் கூட தெரியாமல் போடுவார்கள். சீமானெல்லாம் அதைவிட படுமோசமான அரசியல்வாதி, அதை வைத்துக் கொள்ளுங்கள். என்ன பெரிய உளறல் மன்னன், எதை வேண்டுமானாலும் பேசுவார். செங்கடவனை அழிப்பதற்கு மீனவன் கையில் துப்பாக்கியை கொடுத்து விடு என்று சொல்வார். எல்லாம் சிரிப்பார்கள். 9 துவாரமும் சிரிக்கும். இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி. ஏன் இவர்கள் வர முடிகிறது என்றால், ஒரு 10-15 விழுக்காடு வாக்காளர்கள் இந்த 2 கட்சிக்கும் வாக்களிப்பதில்லை என்று சொல்லி அலைகிறார்கள். யாருக்கு வாக்களிப்பதென்று அவர்கள் விஜயகாந்துக்கு வாக்களித்தார்கள். விஜயகாந்த் மறைந்து விட்டார். இது மாதிரி கட்டத்தில் இன்னொரு கட்சிக்கு வாக்களிக்கிறார்கள். உன்னுடைய மூஞ்சி தெரியாமல் வாக்களிக்கிறார்கள். நோட்டாவுக்கு போட வேண்டும் என்று உனக்கு போடுகிறார்கள். நீ உடனே 6% நான் வளர்ந்து விட்டேன், அண்ணன் ஆட்சிக்கு வருவேன், ஆடு மேய்க்கிறவனெல்லாம் தலைமைச் செயலகத்துக்கு கூடி கொண்டு போய் விடுவேன் என்று பேசுகிறாய். கைதட்டுகிறான். உன்னுடைய கட்சி ஒரு கட்சியாக தெரிகிறது. என்ன இவ்வளவு கேவலமாக ஆளுங்கட்சியிலிருந்து கடைசி எதிர்கட்சி வரையிலும் இவ்வளவு கேவலமாக தமிழ்நாட்டு அரசியல் போய் கொண்டிருந்தால் பட்நாயக் பேசுவது எங்கே? ஸ்டாலின் பேசுவது எங்கே? ஆகவே இது தமிழ்நாடு கேவலமான நிலையில், வரலாற்றில் ரொம்ப இழிவான காலகட்டம், டார்க் ஏஜ் ஆஃப் தமிழ்நாடு. நீதி கட்சி அழிந்தது போல திமுக அழிய வேண்டும். ஸ்டாலின் காலத்தோடு அழிய வேண்டும், அழியும் என்பது என்னுடைய எண்ணம். அதை மோடி வேறு வகையாக பார்க்கிறார் போல் இருக்கிறது. யார் அழித்தாலும் ஒரு தீமை அழிவதிலே நமக்கு மாறுபாடு ஒன்றும் கிடையாது. ஆனால் மோடி நல்ல தன்மை உள்ள கட்சியா என்றால், கர்நாடக எடியூரப்பாவை வைத்து பார்த்தால் நீங்கள் ஊழலுக்கு எதிரானவராகவும் இல்லை. நீங்கள் பேசுகிற வகுப்புவாதங்கள் மனிதர்களை பாகுபடுத்துவதாக இருக்கிறது. ஆகவே நான் ஒரு காலத்திலும் காந்தியத்திடம் 25 வயதிலிருந்து பற்றுக்கொண்டவன் என்கின்ற முறையில் காந்தியை சுட்ட உங்களை நான் எந்த காலத்திலும் உயிருள்ள வரையிலும் உங்களை ஆதரிக்கின்றவன் இல்லை, அது வேறு. ஆனால் திமுக அழிய வேண்டும் என்று நீங்கள் சொல்வதிலே எனக்கு உடன்பாடு. எல்லாரையும் பிடித்து உள்ளே தள்ளுங்கள். என்னிடம் அதிகாரம் இருக்கிறது. 8 மந்திரி வழக்கில் இருக்கிறார்கள். போய் சிறைச்சாலையில் இருக்கட்டும். திமுக காங்கிரஸ் கூட்டணி சம்பந்தமான பேச்சுக்கள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கின்றன. குறிப்பாக திமுக காங்கிரஸ் கேட்கிற தொகுதி திமுக தரல அப்படிங்கிற ஒரு விஷயம் போய் கொண்டிருக்கிறது. அந்த கசப்புக்கு எங்களிடம் மருந்து இருக்கு அப்படின்னு அதிமுக தலைவர்களும் பேச ஆரம்பிக்காங்க. எல்லாம் ஏற்கனவே அதிமுகவோடு தான் ஒரிஜினல் கூட்டணி காங்கிரஸுக்கு. ஒரு காலத்தில் எம்ஜிஆரோடு தான் இருப்பார்கள், பிறகு காங்கிரஸ் ஜெயலலிதாவோடு, இப்படியே அவர்களோடு இருந்தவர்கள் தான். இவர்களோடு இருந்த காலம் குறைவு. என்ன வேண்டுமானாலும் அரசியல் நடக்கும். இப்பொழுது கூட்டம் கூட்டி வைத்திருக்கிறவன், பணம் வைத்திருக்கிறவன், மொத்தமாக நிற்கின்றவன் ஆட்சிக்கு வர முடியும் என்கிற நிலை வருகிற போது, இந்த காங்கிரஸ் இங்கிருந்து அங்கே இடம்பெயர்ந்து விடுமானால் ஸ்டாலின் பொழுதை வீட்டுக்கு போய்விடுவார், கனிமொழி 3வது இடத்துக்கு போய்விடுவார், நான் சொல்லுகிறேன். ஆகவே எதுவும் நடக்கும். எனக்கு தெரியாது இவர்கள் என்ன செய்வார்கள் என்று. இங்கே நன்மை இல்லை என்றால் அங்கே போவார்கள், அங்கே நன்மை இல்லை என்றால் இங்கே வருவார்கள். ஒரு நல்ல மக்களுக்கான அரசியலை நடத்தக்கூடிய பாங்கு இங்கே இல்லை. காங்கிரஸ், இந்த பாரதிய ஜனதா கட்சி 3வது கட்சியாக தன்னை ஒரு முழுமையான மாற்றுக் கட்சியாக உருவாக்கி கொள்வதற்கு கடுமையாக போராடுகிறது. அதிமுகவை கடுமையாக அறுத்தறிந்து விட்டு வெளியே வந்தார்கள். ஜெயலலிதாவை பற்றி பேசினார்கள்மா, ஏதோ காரணங்களை சாட்டி அறுத்தறிந்து விட்டு இந்த கட்சி வெளியே வருகிறது.
தான் தனித்து களத்திலே போராடி இப்பொழுது மைய அரசு இருக்கிறது, கருவூலம் இவர்கள் கையில் இருக்கிறது. எல்லா முதலாளிகளும் சலாம் போட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு பணம் கொடுப்பார்கள். நீ நடத்துகிற அரசியலை அவன் சிறப்பாக நடத்த முடியும். நீ கூலிக்கு ஆள் பிடிக்கிறாய் மாநாட்டுக்கு, சேலம் மாநாட்டுக்கு, அவனுக்கு பிரியாணி கொடுக்குறாய், குவார்ட்டர் கொடுக்குறாய், பேருந்தில் ஏற்றி கொண்டு வர, இதே வேலையை அண்ணாமலை செய்கிறார். அவருக்கும் பணம் வருகிறது. அதனாலே தான் இவர்களெல்லாம் களத்தில் இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் செய்கின்ற வேலையை அவரும் செய்கிறார். ஆனால் இந்த காங்கிரஸ் கட்சிக்கு அறிவும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. 50 ஆண்டுகளாக ஒரு மாற்றுக் கட்சியாக உருவாவதற்குரிய வாய்ப்பையே அது எடுக்கவில்லை. இல்லை, ஆனால் மீண்டும் காமராஜர் ஆட்சி அமைப்பும் செல்வ பெருந்தகை பேசியிருக்கிறார். பேசிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். இது ஜால்ரா ஒத்துவது பூராவும் ஸ்டாலினுக்கு பேசுவது காமராஜரை பற்றி என்றால் இந்த ஆளை பற்றி என்ன நினைப்பது? நீங்கள் எண்ணி பாருங்கள். இவர் வருவதற்கே பரிந்துரைத்தவர் ஸ்டாலின் என்று சொல்லுகிறார்கள், தலைவராக வருவதற்கே. இவரெல்லாம் என்ன செய்ய முடியும்? எல்லாம் அந்த காங்கிரஸில் எனக்கு தெரிய ஒரு தலைமை குணத்தோடு போராடி அந்த கட்சியை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம் என்று நினைக்கத்தக்கவர்களே இல்லை. அது நல்ல லிபரலைஸ்டு பார்ட்டி அது. ஆகவே அதற்குரிய ஆட்கள் இல்லை. ஒரு 10 பேர், திருநாவுக்கரசு, பணா சிதம்பரம், அழகிரி, இப்படி ஒரு 10 பேர் இவர்கள் எம்பி ஆனால் போதும். 50 ஆண்டுகளாக ஒரு நாளும் ஒரு 20 ஆண்டுகள் நாம் பதவிக்கு வராட்டால் என்ன, காங்கிரஸுக்கு ஓட்டளிப்பதற்கு மற்ற மாநிலங்கள் இருக்கின்றன. காங்கிரஸ் ஆட்சி நடைபெறப் போகிறது. நாம் தமிழ்நாட்டிலே கட்சியை வளர்ப்போம், தனித்து போராடுவோம், போராடி இந்த கட்சிகளை வீழ்த்துவோம் என்கின்ற உணர்வே இல்லாமல் நாம் 10 பேர் போய்விட்டால் அங்கே ஆட்சி அமைக்கிற போது நாம் மந்திரியாக ஆகிவிடலாம், நிதியமைச்சராக ஆகிவிடலாம். அதற்காக இந்த நாட்டிலே கட்சியை படுக்க போட்டார்கள், அடமானம் வைத்தார்கள். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்றி மாற்றி தங்களுடைய எம்பி இடங்களை பெற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய வாக்குகள் ஒரு முறை ஜெயலலிதா மேடையில் உட்கார்ந்துருக்கார், ஒரே ஒரு நாற்காலி போட்டு. பணா சிதம்பரம் நிற்கிறார். இவருக்காக வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறார் ஜெயலலிதா காரைக்குடி மேடைக்கு. பணா சிதம்பரம் வேட்பாளர். அவர் ஒரு சீமான் வீட்டு பிள்ளை, என்ன காங்கிரஸில் நாளைக்கு நிதியமைச்சராக ஆக போகின்றவர். ஆனால் அவர் நிதியமைச்சராக ஆவதற்கு ஜெயலலிதாவினுடைய தயவு வேண்டும். ஜெயலலிதாவினுடைய கட்சி வேலை செய்தால்தான், அவருடைய வாக்கு வங்கி இவருக்கு போனால்தான் இவர் நிதியமைச்சராக ஆக முடியும். இல்லாவிட்டால் கண்டனூரிலே திரிய வேண்டியது தான். இந்த நிலையில் நிற்கிறார் ஜெயலலிதா. நம்முடைய தயவிலே தான் இந்த மனிதன் இருக்கிறார் என்று கருதி அவர் சிம்மாசனத்திலே ஒரு ஆளாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். வேறு ஒரு ஆளும் அந்த மேடையில் உட்காரவில்லை. வேட்பாளர் சிதம்பரம், நிதியமைச்சராக வேண்டிய சிதம்பரம் நின்று கொண்டு கும்பிட்டு கொண்டு ஓட்டு கேட்கிறார். ஜெயலலிதா காருக்கு போகிறார், அவர் பின்னாலேயே ஓடுகிறார். அவருக்கு போய் கார் கதவை திறந்து விட்டு வணக்கம் வைத்து விட்டு வருகிறார். இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய மானத்தை போக்கினீர்கள். நீ முன்னால் நிதியமைச்சராகி என்ன செய்து விட்டாய்? இப்போ நிர்மலா சீதாராமன் என்ன செய்ய விட்டு விட்டார்? நான் கேட்கிறேன். எல்லாம் செக்ரட்டரிகளை வைத்து கொண்டு நடத்துகிறீர்கள். என்ன நீ என்ன பெரிய இவர் ஆடம் ஸ்மித்தா? நீ பெரிய பொருளாதார விற்பனர் ஆடம் ஸ்மித்தா என்று கேட்கிறேன். ரிக்கார்டோவா இல்லை மார்க்ஸா? நீ என்ன பெரிய புதுமை செய்து விட்டாய்? இதே நீ செய்த வேலையை நிர்மலா சீதாராமன் 10 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார். என்ன உனக்கும் அவருக்கும் பெரிய வேறுபாடு தெரிகிறது? எல்லாம் ஒரு கூட்டம் இருக்கிறது, அந்த கூட்டம் உட்கார்ந்து கொண்டு எல்லாவற்றையும் தயாரிக்கிறது. ஒரு நிதியமைச்சராக அடிப்படை அறிவோடு இருந்தால் அதை நடத்த முடியும் என்கின்ற நிலை தானே இருக்கிறது. தங்கம் தென்னரசு என்ன கெட்டு போய்விட்டார்? பள்ளிமேல் தியாகராஜன் என்ன பெருத்து விட்டார்? எல்லாம் அதே நிதி சண்முகம் தானே அந்த அறிக்கையை தயாரிக்கிறார். வெள்ளைக்காரன் ஒழுங்காக அதிகார வர்க்கத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறான். எந்த முட்டாளும் நாடலாம், முட்டாள்தனமாகத்தான் நாடு ஆளப்படுகிறது. ஆகவே இந்த காங்கிரஸ் ஒரு மாற்றுக் கட்சியாக வருவதற்கு 50-60 ஆண்டுகளாக முயலாமல் இவர்கள் 10 பேர் மாற்றி மாற்றி தலைவராக வருவார்கள், எம்பியாக போவார்கள். இவர்களை தவிர எவனும் வர முடியாது என்கின்ற நிலையில் காங்கிரஸை கெடுத்து மாற்றுக் கட்சியாக உருவாகாமல் போய் இன்றைக்கு பிஜேபி அதுக்கு முயன்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இப்போது லபாலபா என்று நீ கத்தி என்ன ஆக போகிறது என்று கேட்கிறேன். இந்த மாநிலத்தை பிடித்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா? கட்சியை வளர்த்திருக்க வேண்டும் அல்லவா? முடியவில்லையே. நீங்களெல்லாம் இதெல்லாம் காங்கிரஸில் பேசுவதற்கு இந்த 10 பேரையும் விரட்டி விட்டு எவனாவது ஒருவன் பள்ளிக்கூடத்தில் படித்து விட்டு வருகிற பையனை தலைவராகலாம். இப்பொழுது எல்லாம் தலித் அரசியல் வேறு இறங்கி விட்டார்கள். செல்வ பெருந்தகை தலித்தாகவே தலித் என்பதற்காக தலைவராக போட்டார். நம்முடைய திருமாவளவன் ஒரு தலித்து தலைவர். அப்புறம் ஆவண்ணா ராஜா ஒரு தலித்து தலைவர். வேங்க வயலில் மலத்தை கலப்பார்கள்,
நடவடிக்கை ஓராண்டாக கிடையாது, எந்த கமிஷன் போட்டாலும் நடக்காது. இந்த தலித் தலைவர்களெல்லாம் ஏன் எங்களுடைய சமூகத்தை இழிவுபடுத்துகிறீர்கள், இதற்கு ஏன் நடவடிக்கை எடுக்க ஸ்டாலினால் முடியவில்லை என்று ஆவண்ணா ராஜா கேட்க மாட்டார், செல்வ பெருந்தகை கேட்க மாட்டார். அது ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் என்று திருமாவளவன் 4 இடம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருப்பார். இதுவரை வேங்க வேலை முடி, நீ எப்படி மேகதாதுவை பற்றி பேசுவதாக இருந்தால் நீனும் நானும் எப்படி கூட்டு வைத்துக் கொள்வது என்று எப்படி ஸ்டாலின் கேட்க மாட்டாரோ, அதுபோல் வேங்க வயலில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீயும் நானும் எதற்காக கூட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று திருமாவளவன் கேட்க மாட்டார், செல்வ பெருந்தகை கேட்க மாட்டார், ஆவண்ணா ராஜா கேட்க மாட்டார். எல்லாரும் தலித்துகளுடைய வாக்கை பெறுவார்கள், எல்லோரும் தலித்துகளின் பேரால் பெரும் செல்வத்தை அடைவார்கள், அடைகின்ற செல்வத்தை பங்கிட மாட்டார்கள். 2Gயில் 1,70,70,000 கோடி வரும், இனிமேல் ஆட்சிக்கு போய் 5Gயில் 5,70,70,000 கோடி அடிக்க வேண்டும் என்றாலும் 5 காசு எந்த தலித்துக்கும் அவர்கள் கொடுப்பதில்லை. தலித்தோடு பங்கு போடு, நீ அடிக்கிற கொள்ளையாவது நான் மலைக்கள்ளன் கொள்கை போல் அதை நியாயப்படுத்தி கொள்கிறேன். மலைக்கள்ளன் கொள்ளையடித்தான் ஏழை மக்களுக்கு கொடுத்தான் என்று நாம் கதை பிடித்திருக்கிறோம். அதுபோல் ஆவண்ணா ராஜா அடித்தார், பிறகு பெரம்பலூர் பெரிய சொர்க்கபுரி ஆகிவிட்டது என்று சொன்னால் அதாவது நியாயம். நீங்கள் தான் பேரரசர்களாக ஆகிறீர்கள், நீங்கள் தான் 5 நட்சத்திர ஹோட்டல்களில் தங்குகிறீர்கள், நீங்கள் தான் முதல் வகுப்பிலே பயணம் செய்கிறீர்கள். தலித்துகள் தலித்துகளாகவே இருக்கிறார்கள். மனதில் கருணையும் இந்த மக்களுக்கு நாம் நிற்க வேண்டும் என்று காந்தியை போன்ற ஒரு உறுதிப்பாடும் உள்ள தலைவனால் தான் அந்த மக்களிடமிருந்து நிற்க முடியும். அம்பேத்கர் அதற்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்ட மாபெரும் தலைவர், வேறு சிந்தனையே கிடையாது. பதவியை எய்ந்து விட்டு வெளியே வந்து தன்னுடைய மக்களுக்கு மீண்டும் போராடுகிறார். அது ரொம்ப அபூர்வம், விடுங்கள். இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போது நீதிமன்றத்தில் தீர்ப்பாக வந்திருக்கிறது. செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டு 3 மாதங்களில் வந்து இந்த வழக்கை முடிக்க வேண்டும்னு ஒரு தீர்ப்பு. அதுக்கு முன்பாக பெரியசாமி அவர் மீதான வழக்கை ஜூலை மாதத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ட்டு தீர்ப்பு வந்திருக்கிறது. ரெண்டுமே கிட்டத்தட்ட நீதிபதிகளுடைய நேரடி கண்காணிப்பில் உயர்நீதிமன்றத்துடைய ஒரு 4 நீதிபதிகள் இவ்வளவு யோக்கியமாக நேர்மையானவர்களாக சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக வந்த காரணத்தினால் நீதிக்கு இன்னும் கொஞ்சம் உயிர் இருக்கிறது. இல்லாவிட்டால் கீழ் நீதிமன்றத்தில் இந்த வழக்குகளை தள்ளுபடி செய்கின்றவர்கள் நீதிபதிகள் தானே. ஒரு முறை ஆனந்த வெங்கடேசன் அவர் ஒன்று சொன்னார், கீழ் நீதிமன்றங்களில் நீதி கிடந்து தடுமாறுவதை பார்க்கிற போது நமக்கு பெரிய கவலை ஏற்படுகிறது என்று சொன்னார். எப்படி கீழ் நீதிமன்றங்களை பார்த்து ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி சொல்லுகிறார் என்று பாருங்கள். அவனவன் விடுதலை செய்துவிட்டு அவர்கள் பாட்டுக்கு போகிறார்கள், அவர்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஒரு அடிப்படையும் இல்லாமல் ஒரு மனிதன் நீதி தவறுதலாக செய்யப்பட்டால் நீதிபதிகளையும் கேள்விக்கு உள்ளாக்க வேண்டும். இதற்கெல்லாம் ஒரு இல்லாவிட்டால் விடுதலை செய்தால் இவர் கண்டுபிடித்தார், இழுத்தார் அந்த வழக்கை, இல்லாவிட்டால் விடுதலையாகி போய் கொண்டே தான் இருப்பார்கள். ஆகவே இது புழல் சிறைச்சாலையில் திமுக மந்திரி சபை நடக்கும், பிறகு நிரந்தரமாக புழல் சிறையிலேயே அவர்கள் இருப்பார்கள். நீதி கட்சி போல வரலாற்றில் இப்படி ஒரு கட்சி இருந்ததாக பதிவு இருக்கும் என்பதோடு இவருடைய வரலாறு முடிகிறதா இல்லையா என்று பாருங்கள். இப்போ தங்கம் தென்னரசு வழக்கு வேறு வந்திருக்கிறது. அப்புறம் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் ஒரு மனிதனை பற்றியாவது ஒரு மதிப்பு இருக்கிறதா? எல்லாரும் குற்றவாளிகள், எல்லாரும் வழக்குக்கு போகிறார்கள். இது என்ன கேவலம் என்று ஒரு கட்சி இப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவும் சரி திமுகவும் சரி பங்கு எல்லாரும். ஆகவே அதை பற்றி கவலையே இல்லை. கொஞ்சம் நெஞ்சம் எவனாவது மாட்டி கொள்கிறான். எனக்கு தெரிய அந்த ஒரு பெண் ஒருத்தி மாட்டிக்கொண்டு அதிமுக அரசில் அந்த திருப்பத்தூர் பக்கம் அவர் ஒரு முறை சிறைக்கு போயிட்டு வந்தார். 2 ஆண்டுகள் அதிமுகவில் மந்திரியாக இருந்தவர். செல்வ கணபதி இதனுடைய பதவியை இழந்தார். ரொம்ப அபூர்வமாகத்தான் நடக்கிறது. பெருவாரியான பேர் அவர்களால் வெளிவந்து விடுகிறார்கள். மந்திரிகள் இந்த வழக்கு நடக்கிற போது பாருங்கள் எத்தனை பேர் பிறல் சாட்சியாக மாறுகிறார்கள் என்று தெரிய வரும். நம்முடைய நீதி அமைப்பு சிறந்த அமைப்பு இல்லை. அவன் சாட்சி சொன்னவன் வழக்கு போட்டவன் பிறல் சாட்சியாக மாறுவான், பிறகு வழக்கு தள்ளுபடிக்குள்ளாகும். இது என்ன நீதிமுறை? என்ன ஒரு கடவுள் ஒருவன் இருந்து அவன் இந்த தீமைகளை எல்லாம் வேறு இருக்க முயன்றார் ஒழிய எனக்கு இந்த அமைப்பு அரசு அமைப்பில் இவையெல்லாம் நடக்கும் என்று இந்த கடந்த 50 ஆண்டுகளாக தோன்றவில்லை. செயின்ட்லி பர்சன்ஸாக இருந்தார்கள் ராஜாஜி, காமராஜர் போன்றவர்கள். அதோடு முடிந்தது. இவையெல்லாம் காந்தி உருவாக்கிய தீயில் வெந்த தங்கம் போல அவர்களெல்லாம் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு தூய மனிதர்களாக வெளியே வந்து அதிகாரம் ஒரு கையில் ஒப்படைக்கப்பட்ட போது தூய மனிதர்களாக நடந்து இதற்காகத்தானே பாடுபட்டோம் என்று எண்ணி இவர்களெல்லாம் இன்பத்தை அனுபவிப்பதற்காக சுகத்தை அனுபவிக்க வருகிறவர்கள். அதிகாரம்தான் அவர்களுக்கு முக்கிய நோக்கம். அப்புறம் சுகம், பணம் அடிப்பது, இதுதான் அவர்களுடைய வேலை. இதுதான் நடக்கிறது. இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, நம்ம ஏற்கனவே இந்த மணல் கொள்ளை சம்பந்தமான விஷயத்தில் 5 கலெக்டர்களுக்கு வந்து
இடி கொடுத்த சம்மன், அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு பெற்றது தமிழக அரசு. இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறதுனா, நீங்கள் அவங்களுடைய விசாரணைக்கு ஒத்துழைங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த 5 கலெக்டர்களையும் அந்த விசாரணைக்கு ஒத்துழைங்க. கலெக்டர்களுக்கு இந்த மாதிரி சம்மன் கொடுத்ததுனால தமிழக அரசு என்ன பிரச்சனை அப்படின்னு கடுமையான கேள்விகளையும் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. இப்போ இந்த போக்கு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது சிறந்த போக்கு. நியாயமாக ஸ்டாலின் வைத்த கேள்வி நல்ல கேள்விதான். அவர் சொன்னார், ஃபெடரலிசம் இஸ் அட் ஸ்டேக். தமிழ்நாட்டு மண், தமிழ்நாட்டு அதிகாரிகள், தமிழ்நாட்டில் ஒரு அரசு இருக்கிறது. வழக்கை மைய அரசு எதற்காக உள்ளே வந்து ஊடுருவி பார்க்க வேண்டும்? ஆகவே கூட்டாட்சி தத்துவமே கேள்விக்குரியதாக ஆகிறது என்று ஸ்டாலின் சொன்னது நியாயமானது. ஆனால் இவர் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த அதிகாரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன், இவர்களின் மீது நான் வழக்கு தொடுக்கிறேன். மணல் ஏன் 38,000 கோடி மணல் சுரண்டப்பட்டு வெறும் 4,000 கோடி வரவு வைக்கப்பட்டிருக்கிறதே, 34,000 கோடி எங்கே? 10 ரூபாய்க்கு 1 ரூபாய் வரவு என்றால் 9 ரூபாய் எங்கே என்று கலெக்டர்களை இவர் கேட்டு இவர் வழக்கு தொடுத்து உள்ளே வைத்தால் நியாயம். இதெல்லாம் இவர்களுக்கு தானே வந்தது. அதனால் இவர்களால் வழக்கு தொடுக்க முடியவில்லை. இப்பொழுது உச்சநீதிமன்றம் உள்ளே நுழைந்து விட்டது. இப்படியெல்லாம் அபூர்வமாகத்தான் நடக்கிறது என்றாலும் கூட அவர்கள் உள்ளே நுழைந்து ஒத்துழை, கலெக்டர்களை பதில் சொல் என்று சொல்வார்கள். நிச்சயமாக 38,000 கோடி மணலை கலெக்டர்கள் கொள்ளையடித்தார்கள் என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவர்களும் கொஞ்சம் கையை நினைத்து கொண்டிருப்பார்கள், ஸ்டாலினுக்கு உதவியாக இருந்திருப்பார்கள். இல்லாவிட்டால் கலெக்டராக இருக்க முடியாது, எங்கிட்டாவது கண்காணாத துறையில் இருக்க வேண்டும் என்று கவலைப்பட்டிருப்பார்கள். ஆகவே இவர்கள் ஸ்டாலினுக்கு உதவி செய்திருப்பார்கள். இப்பொழுது இவர்கள் சொல்லுகிறேன், இவர்களின் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு இவர்கள் உள்ளே வைக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இவர்கள் உண்மையை வெளிப்படுத்துவார்கள். வெளிப்படுத்தி இந்த மானங்கட்ட அரசியல், நான் சொல்லுகிறேன், சகாயம் வெற்றி பெறாமல் போய்விட்டாலும் கூட நேர்மையான மனிதனாக, தூய மனிதனாக வெளிவந்திருக்கிறாரே, பெருமை தானே அது. நீ எல்லாம் என்ன இப்போ கலெக்டராக சொல்லு, 38,000 கோடி எங்கே போனது என்று சொல்லு. நீ எடுத்திருக்க மாட்டாய், சொல்லு. விசாரணைக்கு ஒத்துழை, பிறகு நீ தப்பிப்பதற்கு பார். குற்றம் செய்தவர்கள் உள்ளே போகட்டும். உச்சநீதிமன்றம் இந்த அளவுக்கு இழுத்திருப்பது, எனக்கு நீதியே செத்து போய்விட்டது என்று கருதியவன் நான். எனக்கு இந்த நீதி அமைப்பின் மீதே முழு அளவுக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு 10%, 20% தான் நம்பிக்கை இருக்கிறது. நீதி தேவதையினுடைய கண்ணை கட்டி வைப்பது, திராசிலே சமமாக 2 தட்டுகளும் தொங்குவது என்பதெல்லாம் பொய். அதெல்லாம் சிம்பாலிக். எல்லாம் செந்தில் பாலாஜி மாதிரி மனிதர்கள், இவர்களை மாதிரி மனிதர்கள் எல்லாரும் நீதிமன்றத்தை விட்டு தப்பித்து வந்து விடுகிறார்கள். எல்லாரும் தப்பு செய்தவனும் தப்ப முடியாது என்கின்ற நிலை எப்பொழுது நாட்டில் வருகிறதோ அப்பொழுது தான் திராசு தொங்குவதற்கும் நீதி தேவை கண்ணை கட்டி கொண்டிருப்பதற்கும் நியாயம் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆகவே உச்ச நீதிமன்றம் இந்த 5 கலெக்டர்கள் விவகாரத்தில் தலையிட்டது என்பது பெருமைக்குரியது, பாராட்டத்தக்கது. அனந்த வெங்கடேசன் போல இன்னும் சில பேர் அங்கங்கே இருக்கிறார்கள். அதனால் கொஞ்சம் பேர் இவர்கள் போனாலே ஆட்சி ஆட்டம் கண்டுவிடும். மந்திரியாக இருக்கிறவன் அஞ்சத்தை தலைப்பட்டு விடுவான். ஒரு வரிசையாக ஒரு 20-30 மந்திரிகள் உள்ளே போய்விடுவார்கள். ஒரு அதிமுக, திமுக எல்லாரும் ஒன்று மணி, எல்லாம் ஒரு சமூகம், ஒரு இதுதானே. போய் இவர்களெல்லாம் உள்ளே இருந்த பிறகு வெளியே இருக்கிறவங்க யோசிக்க வேண்டும். அதிகார வர்க்கத்தில் கலெக்டர் 10 பேர் ஜெயிலுக்கு போக வேண்டும். பிறகு அதிகார வர்க்கத்தில் இருப்பவனெல்லாம் யோசிப்பான், நாம் இருக்கிற சம்பளத்தில் காரை ஓட்டி கொண்டு நிம்மதியாக இருப்பதை விட்டுவிட்டு ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும் என்ற அச்சம் அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டால் ஒழிய இந்த நாடு விளங்கவே விளங்காது. நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.